வாங்க, இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான சில விஷயங்களை அலச போறோம். நீங்க பகிர்ந்து கொண்ட தகவல்களை பார்த்தேன். சுத்தி சொல்லணும்னா முதல்ல எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியா? ஆமா, ஒரு பக்கம் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல வந்து 1 கோடி ரூபாய் இழந்த ஒருத்தரோட ரெடிட் பதிவு, இன்னொரு பக்கம் மதுரை காலேஜ் பசங்க மத்தியில ஸ்டைல் கெத்து பத்தின ஒரு ஆழமான ஆய்வு. ம். இது ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நினைக்கும்போது, கூடவே பண்டைய எகிப்தோட பணமுறை, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவரோட மாற்றத்திற்கான அறிக்கை, அடேங்கப்பா, இது எங்க போய் சேரப்போகுதுன்னு ஒரு சின்ன குழப்பமாவே இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன தொடர்பு? நல்ல கேள்வி. பாக்குறதுக்கு தொடர்பே இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனா இது எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு சக்தி வாய்ந்த பொதுவான நூல் இருக்கு. பொதுவான நூலா? ஆமா. அது என்னன்னா, நம்மளோட பணம், அந்தஸ்து, குடும்ப சார்ந்த முடிவுகளை நாம அறியாமலே இயக்குற ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆபரேட்டிங் சிஸ்டம். அத புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுதான் நம்மளோட இன்றைய நோக்கம். ஆபரேட்டிங் சிஸ்டம், ஓகே. யோசிச்சு பாருங்க, வருஷத்துக்கு 75 லட்சம் சம்பாதிக்கிற ஒருத்தரால ஏன் பெங்களூர்ல தாக்கு பிடிக்க முடியல? 1 கோடி ரூபாயை இழக்கிற அளவுக்கு ஒருத்தரை தூண்டுற மனநிலை என்ன? மதுரை மாணவனுக்கு ஒரு போலியான பிராண்டட் டிஷர்ட் ஏன் அவ்வளவு முக்கியம்? ஆமா, இந்த கேள்விகள்லாம் எனக்குள்ளேயே ஓடிச்சு. இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் அந்த ஆபரேட்டிங் சிஸ்டம்ல தான் ஒளிஞ்சிருக்கு. ஓகே, கண்ணுக்கு தெரியாத ஆபரேட்டிங் சிஸ்டம் கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்போ தனிப்பட்ட நிதி நிர்வாகத்துல ஆரம்பிச்சு நம்ம கலாச்சார அடையாளம், அதுக்கு பின்னால இருக்கிற உளவியல் வரைக்கும் ஒரு பெரிய பயணத்துக்கு தயாராகணும்னு சொல்றீங்க. ஆமா, நிச்சயமா. சரி, இந்த ஆபரேட்டிங் சிஸ்டத்தோட முதல் அம்சத்தை புரிஞ்சிக்க அந்த ரெடிட் போஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? தாராளமா. சரி, முதல்ல அந்த ரெடிட் பதிவுல இருந்தே ஆரம்பிக்கலாம். 1 கோடி ரூபாய் இழப்பு கேட்கவே தலை சுத்துது. நம்மில் பலருக்கு இது ஒரு வாழ்நாள் சம்பாத்தியம் இல்லையா? உண்மைதான். சாதாரணமா பங்குகளை வாங்கி விக்கிறதுல கூட இவ்ளோ பெரிய நஷ்டம் வராதே. இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல அப்படி என்னதான் இருக்கு ஜி இவ்ளோ பெரிய பணத்தை இழக்க முடியுது? அது வெறும் அதிர்ஷ்டம் இல்லாததா, இல்ல வேற ஏதாச்சும் காரணமா? இது அதிர்ஷ்டத்தை விட ரொம்ப ஆழமான விஷயம். சிம்பிளா சொல்லணும்னா, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல லெவரேஜ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. லெவரேஜ் அப்படின்னா? அதாவது, நீங்க 1 லட்சம் ரூபாய் முதலீடு செஞ்சா 10 லட்சம் ஏன் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பங்குகளை கட்டுப்படுத்த முடியும். இது ஒரு நிதி டைனமைட் மாதிரி. ஓஹோ. சரியா வெடிச்சா நீங்க பெரிய பணக்காரர். ஆனா லேசா பிசிறு தட்டினாலும் உங்களோட முழு முதலீடும் காலி. அந்த ரெடிட் பயனர் சந்திச்சது இதத்தான். இது ஒரு வகையான சூதாட்ட மனநிலை. சீக்கிரமா பணக்காரன் ஆகணும்ன்ற ஆசை. புரியுது. அதாவது குறைஞ்ச பணத்தை வச்சு பெரிய ரிஸ்க் எடுக்கிறது. ஆனா நீங்க பகிர்ந்த இன்னொரு கட்டுரை இந்த ரிஸ்க் எடுக்காதவங்கள பத்தி பேசுது. பெங்களூர்ல வருஷத்துக்கு 75 லட்சம் சம்பாதிக்கிற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மாச கடைசியில கஷ்டப்படுறதா சொல்றாரு. ஆமா. அவங்க ஒன்னும் எஃப்என்ஓ ட்ரேடிங் பண்ணலையே, அவங்க ஏன் சிரமப்படுறாங்க? இது ரெண்டுக்கும் என்ன தொடர்பு? இங்கதான் விஷயத்தோட மையப்புள்ளிக்கே வரும். இதுக்கு மார்கன் ஹவுசல் அவரோட தி சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்துல ஒரு அருமையான பதில் சொல்றார். பணம் சம்பாதிக்கிறதுக்கும் பணத்தை நிர்வகிக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்ல. அது புத்திசாலித்தன சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, நடத்த சம்பந்தப்பட்டது. நடத்தை? ஆமா. அந்த 75 லட்சம் சம்பாதிக்கிறவர் பிரச்சனைக்கு பெயர் வாழ்க்கை முறை பணவீக்கம், லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன்? சம்பாலம் ஏற ஏற நம்ம செலவுகளும் ஏறும். ஒரு பெரிய கார், ஒரு பெரிய வீட்டுக்கான இஎம்ஐ, இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஃபீஸ், இதெல்லாம் வெறும் நிதி முடிவுகள் இல்ல. இது ஒரு சமூக அழுத்தம். நான் நல்லா சம்பாதிக்கிறேன்னு மத்தவங்களுக்கு காட்ட வேண்டிய கட்டாயம். சரி, ஒரு நிமிஷம். ஹவுசல் அவரோட அப்பாவை பத்தி ஒரு உதாரணம் சொல்றாரு இல்லையா? அவர் ஒரு டாக்டர். ஆமா. சொல்றார், அவரை விட அதிகமா சம்பாதிச்ச மத்த டாக்டர்ஸ் எல்லாம் 60 வயசு வரைக்கும் வேலை செஞ்சப்போ இவரோட அப்பா 50 வயசுல ரிட்டையர் ஆயிட்டாரு. காரணம், அவர் ஆடம்பரத்தை விட தன் நேரத்தின் மீதான கட்டுப்பாட்டை, அதாவது சுதந்திரத்தை அதிகமா மதிச்சாரு. கரெக்ட். ஆனா இந்த 75 லட்சம் சம்பாதிக்கிறவர் கதை இதுக்கு நேர் எதிரா இருக்கு. அவர் தன் வருமானத்துக்கே ஒரு அடிமையா மாறிட்டா மாதிரி உணர்றாரு. மிக சரியா சொன்னீங்க. இங்கதான் பெர்னார்ட் லீட்டரோட கருத்துக்கள் உள்ள வருது. அவர் என்ன சொல்றாருன்னா, நாம இப்ப பயன்படுத்துற பணமுறையே ஒரு யாங் வகைப்பட்டது. யாங்? சீன தத்துவத்துல வர்ற இன்யாங் மாதிரியா? அதேதான். யாங் அப்படின்னா போட்டி, குவிப்பு, ஆதிக்கம் செலுத்துற தன்மை கொண்டது. இத ஒரு மியூசிக்கல் சேர் விளையாட்டு மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. சரி, 10 பேர் இருக்காங்க, ஆனா 9 சேர் தான் இருக்கு. விளையாட்டு ஆரம்பிச்சதுமே எல்லாரும் தனக்கு ஒரு சேர் வேணும்னு பதட்டத்தோட ஓடுவாங்க. நம்ம பணமுறையும் அப்படிதான். அது இயல்பாவே ஒரு பற்றாக்குறை மனநிலைய உருவாக்குது. பற்றாக்குறை மனநிலையா? ஆமா. எவ்ளோ சம்பாதிச்சாலும் போதாதுங்கிற உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். அடா,
அப்படியா சங்கடி? அப்போ இந்த யாங் பணமுறை 2 விதமான உணர்ச்சிகளை தூண்டுதுன்னு சொல்றீங்க. ஒன்னு பேராசை. ஆமா, இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு அந்த ரெடிட் ட்ரேடர் மாதிரி ரிஸ்க் எடுக்க வைக்கிறது. இன்னொன்னு பயம். என்கிட்ட இருக்கிறது பத்தாதோ, நான் மத்தவங்களை விட பின்தங்கிடுவேணும்னு அந்த 75 லட்சம் சம்பாதிக்கிறவர் மாதிரி கவலைப்பட வைக்கிறது. எக்ஸாக்ட்லி. அப்போ 2 பேரோட பிரச்சனைக்கும் மூலம் ஒண்ணுதான். அதுதான் நம்ம ஆபரேட்டிங் சிஸ்டத்தோட முதல் விதி. பற்றாக்குறை மனப்பான்மையை உருவாக்கி பயத்தையும் பேராசையும் தூண்டுவது. இது ஒரு உலகளாவிய கருத்து. ஆனா நீங்க பகிர்ந்த ஒரு ஆதாரம் இது தமிழ்நாட்டுல ரொம்பவே வித்தியாசமான ஒரு சுவாரஸ்யமான வழியில வெளிப்படுதுன்னு காட்டுது. ஆமா. அங்க விஷயம் பேங்க் பேலன்ஸ் பத்தியோ இஎம்ஐ பத்தியோ இல்ல. அதுக்கு பதிலா ஸ்டைல் மற்றும் கெத்து. இது எப்படி இந்த பண உளவியலோட இணையுது? இதுதான் இந்த ஆய்வோட மிக அழகான பகுதி. அந்த ஆய்வின்படி குறிப்பா மதுரை போன்ற நகரங்கள்ல கல்லூரி மாணவர்கள் தங்கள சமூகத்தோட ஒரு வெளிவட்டத்துல இருக்கிறதா உணர்றாங்க. அவங்க இன்னும் பெரிய ஆள் ஆகல. ஓகே. அந்த நேரத்துல தன்னோட நண்பர்கள் குழுவுக்குள்ள ஒரு அங்கீகாரத்தை பெறவும் தன்னை நிலைநிறுத்திக்கவும் ஸ்டைல் ஒரு முக்கியமான கருவியா பயன்படுது. ஸ்டைல்னா பிராண்டட் துணி, கூலிங் கிளாஸ், பைக்ஸ் இதை எல்லாமா சொல்றீங்க? ஆமா, ஆனா அதுல ஒரு முக்கியமான நுணுக்கம் இருக்கு. அவங்க போடுற டீசல் ஜீன்ஸோ ஃபெராரி டி-ஷர்ட்டோ ஒரிஜினலா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. அப்படியா? அது துருப்பூர்ல தயாரிக்கப்பட்ட போலியா கூட இருக்கலாம். அந்த டி-ஷர்ட்ல இருக்கிற ஆங்கில வார்த்தைகளுக்கு அர்த்தமே தெரியாம கூட இருக்கலாம். ஆனா அந்த பிராண்ட் லோகோ இருக்கிறது தான் முக்கியம். அது ஒரு அந்தஸ்துக்கான சிக்னல். அது அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குது. இருங்க, இது கொஞ்சம் மேலோட்டமா தெரியலையா? அதாவது போலியான பொருள்களை வச்சு பெருமைப்பட்டுக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்ல இதுக்குள்ள நான் பார்க்க தவறுன வேற ஏதோ ஆழமான விஷயம் இருக்கா? நல்ல கேள்வி. இதுதான் மேற்கத்திய பார்வைக்கும் நம்ம ஊர் பார்வைக்கும் உள்ள வித்தியாசம். மேற்கத்திய நாடுகள்ல ஃபேஷன் என்பது ஒருவரோட உள்மனத அவரோட தனித்துவத்தை வெளிப்படுத்துற ஒரு கருவி. ம். ஆனா அந்த ஆய்வின்படி தமிழ்நாட்டுல இது அப்படி இல்ல. இது சமூகத்துல தன்னை வழிநடத்திக்க ஒரு இடத்தை பிடிக்க உதவுற ஒரு சமூக கருவி. இந்த இடத்துல தான் தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆமா, குறிப்பா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட தாக்கம் வருது. ஆமா, ரஜினிகாந்த் ஸ்டைலே ஒரு அடையாளம். பாட்ஷா படத்துல அவர் சொல்ற மாதிரி, நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அவரோட அந்த கூலிங் கிளாஸ் போடுற விதம், நடக்கிற வேகம். கரெக்ட். பஞ்ச் டயலாக்ஸ். அந்த இளைஞர்கள் ரஜினிகாந்த் தான் அப்படியே நகலெடுக்கல. அவங்க ரஜினிகாந்த் பிரதிநிதித்துவப்படுத்துற ஒரு கலாச்சார விதியோட தங்களை இணைச்சுக்கிறாங்க. கலாச்சார விதியா? அதாவது ஒரு சாதாரண மனிதன் தன் திறமையாலையும் கெத்தாலையும் எவ்வளவு பெரிய உயரத்தையும் அடைய முடியுங்கிற நம்பிக்கை. அந்த ஸ்டைல் என்பது வெறும் உடை இல்ல, அது ஒரு மனநிலை, அது ஒரு பவர். ஓ. இது வளர்ந்த ஆண்களுக்கான அந்தஸ்து அடையாளமான மீசையிலிருந்து வேறுபடுது. மீசை என்பது நீங்க ஏற்கனவே சமூகத்தோட உள்வட்டத்துல இருக்கீங்க, ஒரு பெரிய ஆள் அப்படிங்கறத குறிக்குது. ஆனா ஸ்டைல் என்பது நான் உள்ள வரப்போறேன்னு சொல்றதுக்கான ஒரு முயற்சி. சரியா சொன்னீங்க. வாவ், நான் இதை இப்படி யோசிச்சு பார்த்ததே இல்ல. அப்போ பணத்தை வச்சு ஒருத்தர் சமூகத்துல தன் இடத்தை தேடுறதும், ஸ்டைலை வச்சு இன்னொருத்தர் தன் இடத்தை தேடுறதும், ரெண்டுக்கும் பின்னால இருக்கிற அந்த உளவியல் இயக்கி ஒண்ணுதான் சொல்றீங்க, அந்த அங்கீகார தேவை. நிச்சயமா. சரி, இந்த தனிநபரோட அங்கீகார தேவை இந்திய சமூகத்தோட மையமா இருக்கிற குடும்ப அமைப்போட எப்படி மோதுது இல்ல இணையுது? ஏன்னா இங்க நம்மளோட எந்த ஒரு செயலும் குடும்பத்தோட மரியாதையோட சம்பந்தப்பட்டது இல்லையா? நிச்சயமா. இது நம்ம ஆபரேட்டிங் சிஸ்டத்தோட அடுத்த லேயர். நீங்க கொடுத்த ஆதாரங்கள்ல கூட்டு மனப்பான்மை கொண்ட சமூகங்களுக்கும் தனிநபர்வாத சமூகங்களுக்கும் உள்ள வேறுபாட்டை பத்தி பேசப்பட்டிருக்கு. இந்தியால குடும்ப ஒற்றுமைக்கும் குடும்ப மரியாதைக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. ஆமா. கூட்டு குடும்பத்துல இருந்து தனி குடும்பத்துக்கு மாறுறதுங்கிறது வெறும் இடமாற்றம் இல்ல, அது ஒரு பெரிய பொருளாதார சமூக மாற்றம். அது எப்படி பொருளாதாரத்தோட நேரடியா சம்பந்தப்படுது? ஒரு ஆதாரம் இத ரொம்ப தெளிவா விளக்குது. உதாரணத்துக்கு, தாழ்த்தப்பட்ட சாதி குடும்பங்கள்ல வரலாற்று ரீதியா நில உடைமை இல்லாததால குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் சிறு வயசுல இருந்தே வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம் இருந்தது. சரி. இது இயல்பாகவே அவங்கள தனி குடும்பங்களை நோக்கி தள்ளுச்சு. ஆனா ஒரு பிராமண குடும்பத்துல சொத்து பெரும்பாலும் தந்தை கிட்ட இருந்ததால மகன் தந்தைய சார்ந்து இருக்க வேண்டியிருந்தது. இது கூட்டு குடும்ப அமைப்புக்கு வழிவகுத்தது. ஆக பொருளாதாரம் குடும்ப அமைப்பையே வடிவமைக்குது. அப்போ பெங்களூர்ல 75 லட்சம் சம்பாதிக்கிற அந்த நபரோட கதைக்கு மறுபடியும் வருவோம். அவர் ஒரு தனிநபர்வாத பொருளாதாரத்துல வேலை செய்யறார். ஆனா அவர் வந்திருக்கக்கூடிய சமூகம் ஒரு கூட்டு மனப்பான்மை கொண்டது. ஆமா. அப்போ அவர் தன்னோட இஎம்ஐயை மட்டும் கட்டல, கூடவே குடும்பத்தோட மரியாதையையும் சுமக்கிறாரா?
இது அந்த வாழ்க்கை முறை பணவீக்க அழுத்தத்தை இன்னும் அதிகமாக்குமா? நிச்சயமா. அதுதான் பிரச்சனையோட ஆணிவேர். பாரம்பரிய குடும்ப அமைப்பு ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டம். ஆனா அது உடையும் போது தனிநபர்கள் பழைய கூட்டு எதிர்பார்ப்புகளுக்கும் புதிய நுகர்வோர் பொருளாதாரத்தோட தனிப்பட்ட அழுத்தங்களுக்கும் நடுவுல மாட்டிக்கிறாங்க. ஓ, அவங்க சம்பாதிக்கிறது அவங்களுக்காக மட்டும் இல்ல, குடும்ப கௌரவத்துக்காகவும் செலவு செய்ய வேண்டியிருக்கு. இது ஒரு பெரிய மனப்போராட்டத்தை உருவாக்குது. இந்த சிக்கல்ல இருந்து வெளியேற ஏதாவது வழி இருக்கா? இந்த இடத்துல தான் நீங்க பகிர்ந்து கொண்ட டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவரோட மாற்றத்திற்கான அறிக்கை எனக்கு ஞாபகம் வருது. கரெக்ட். அவரோட பார்வை தனிநபர் செல்வம் அந்தஸ்து பத்தினதா இல்லையே, அது ஒரு பெரிய கனவு இல்லையா? மிக சரியான நேரத்துல அதை ஞாபகப்படுத்துனீங்க. கலாம் அவங்களோட பார்வை நம்ம இதுவரைக்கும் பேசின இந்த யாங் சிஸ்டத்துக்கு ஒரு மாற்று. அவர் தனிநபர்கள் எப்படி பணக்காரர்கள் ஆகணும்னு பேசல, இந்தியா எப்படி ஒரு வளர்ந்த நாடாகணும்னு பேசினார். ஆமா, இந்தியா 2020. அவரோட கனவு ஒரு கூட்டு மனப்பான்மை சார்ந்ததுதான். ஆனா அது குடும்ப கௌரவத்துக்காக ஒருத்தர் அழுத்துற கூட்டு மனப்பான்மை இல்ல. அது ஒரு தேசத்தோட வளர்ச்சிக்காக எல்லாரும் ஒன்னா உழைக்கிற ஒரு நேர்மறையான கூட்டு மனப்பான்மை. அப்போ அவர் அறிவைத்தான் உண்மையான செல்வமா பார்த்தார். ஆமா, கிராமப்புற வளர்ச்சி, விவசாய முன்னேற்றம், தொழில்நுட்ப தன்னிறைவுன்னு பேசினார். அப்போ கலாம் முன் வச்சது ஒரு விண்ணவிதமான ஆபரேட்டிங் சிஸ்டம். அங்க வெற்றிங்கிறது ஒருத்தரோட பேங்க் பேலன்ஸை வச்சோ அவர் ஓட்டுற காரை வச்சோ அளவிடப்படாது. கரெக்ட். ஒரு தேசமா நாம அடையிற வளர்ச்சியை வச்சு அளவிடப்படும். இது நம்ம ஆரம்பத்துல பேசின அந்த யாங் சிஸ்டம்துக்கு நேர் எதிரா இருக்கு. ஆமா, இதுதான் பெர்னார்ட் லீட்டர் சொல்ற இன் வகை பணமுறைக்கான ஒரு உதாரணம். இன் என்பது ஒத்துழைப்பு, சமூகம், நீண்டகால பார்வை கொண்டது. போட்டிக்கு பதிலா கூட்டாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. லீட்டர் பண்டைய எகிப்துலையும் இடைக்கால ஐரோப்பாவிலையும் இந்த மாதிரி இன் பணமுறைகள் இருந்ததா சொல்றார். இன்னைக்கு நம்மளோட உரையாடல் ஒரு முழு வட்டத்தை நிறைவு செஞ்சிருக்கு. ஒரு ரெடிட் பதிவோட தனிநபர் விரக்தியில ஆரம்பிச்சு மதுரை தெருக்கல்ல ஸ்டைலோட அர்த்தத்தை தேடி குடும்ப அமைப்புகளோட பொருளாதார வேர்களை புரிஞ்சுக்கிட்டு. ஆமா, பணம், அந்தஸ்து, குடும்பம் பத்தின நம்மளோட இந்த யாங் ஆபரேட்டிங் சிஸ்டம் எவ்வளவு ஆழமா நம்மளை இயக்குதுன்னு இப்ப புரியுது. அந்த பண்டைய இன் பணமுறைகள்ல ஒரு சுவாரஸ்யமான அம்சம் இருந்துச்சு. ஒரு நாணயத்தை நீங்க ரொம்ப நாள் உங்ககிட்டயே வச்சிருந்தா அதோட மதிப்பு குறையும். இத டிமியூரேஜ்னு சொல்லுவாங்க. ஓ, அப்படியா? இதனால மக்கள் பணத்தை குவித்து வைக்காம அதை முதலீடு செய்யவோ செலவழிக்கவோ சமூக திட்டங்களுக்கு கொடுக்கவோ தூண்டப்பட்டாங்க. அது பணத்தோட ஓட்டத்தை அதிகப்படுத்தி பொருளாதாரத்தை உயிர்ப்போட வச்சிருந்தது. அது சமூக நலனை மையமா கொண்ட ஒரு சிஸ்டம். இது உங்களுக்கு ஒரு முக்கியமான சிந்தனையை தூண்டலாம். பணம் என்பது தனிநபர் போட்டியிட்டு குவித்து வைப்பதற்கான ஒரு கருவி என்ற நம்மளோட தற்போதைய பார்வைதான் ஒரே வழி இல்லைன்னு இந்த ஆதாரங்கள் காட்டுது. ஆமா, இது ஒரு குறிப்பிட்ட ஆபரேட்டிங் சிஸ்டம் வெர்ஷன் 1.0 மாதிரி. இது வேலை செய்து, ஆனா இதுல மன அழுத்தம், சமூக ஏற்றத்தாழ்வு, நிதி நெருக்கடி மாதிரியான நிறைய பக்ஸ் இருக்கு. உண்மைதான். இந்த போட்டி மனப்பான்மைய சமநிலைப்படுத்தி சமூகம், நீண்டகால நல்வாழ்வு, உண்மையான சுதந்திரம் போன்ற பின்ன மதிப்புகளை கொண்ட ஒரு அமைப்பை குறைந்தபட்சம் நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையிலாவது உருவாக்க முடியுமா? அப்படி ஒருவேளை நீங்க உங்களுக்கான ஒரு தனிப்பட்ட இன் நாணயத்தை வடிவமைச்சா அது எப்படி இருக்கும்? அது எதை மதிப்பிடும்? நேரத்தையா, அறிவையா, இல்ல உறவுகளையா? யோசிச்சு பாருங்க.